ஹாய், நான் சுரேந்தர் திருவேற்காடுலேருந்து வரேன். இவங்க என்னோட பாட்டிமா. அவங்க பேர் சாரதா. போன டியூஸ்டே அவங்க வீட்டில் கீழே விழுந்து இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஷோல்டர் கிட்ட போன் ஃப்ராக்சர் ஆகிருந்தது. ஸோ அதுக்காக நாங்கள் மேத்தா ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருந்தோம். டாக்டர் தினேஷ் அவர் ஆர்த்தோவில் இருக்கிறவர். அவர் சைட்லேருந்து எங்களுக்கு நல்லா சப்போர்ட் கிடச்சிது. நேற்று பார்த்தாரு, எல்லாத்த பற்றியும் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. இங்கே எமர்ஜென்சி வார்டில் அட்மிட் பண்ணியிருந்தோம். அண்ட் அவங்க ட்ரீட்மெண்ட் எங்களுக்கு ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. டெஸ்டர்ஸ், எக்ஸ்ரே இது எல்லாமே டக்குன்னு பண்ணி 9 o'clock எல்லாமே எங்களுக்கு ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லி பாட்டிமாவை கூட்டிகிட்டு போயிட்டாங்க ஆப்ரேஷன் தியேட்டருக்கு. அண்ட் ஒரு 2 o'clock போல் ஆப்ரேஷன் தியேட்டர்லேருந்து ரூமுக்கு மூவ் பண்ணிட்டாங்க. அண்ட் அதில் இருந்த நர்சஸ் அண்ட் டாக்டர்ஸ் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. ஸோ நார்மலாக பேஷண்ட்ஸ்க்கு டிபெண்ட் அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர் கூட இருந்தால் அவங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட் ஃபீல் கிடைக்கும். பட் இங்கே அந்த ஃபீலில் நர்சஸே எங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. ஹானஸ்ட்லிஸே எனக்கு நர்சஸோட நேம் எனக்கு எக்ஸாக்டாக தெரியலை, அதனால் நான் அவங்களோட பேரை மென்ஷன் பண்ண முடியல. பட் எங்களுக்கு நர்சஸ் சைடில் அண்ட் டாக்டர் சைடில் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தது. அண்ட் டிஸ்சார்ஜும் எங்களுக்கு வித்தின் 2 daysலேயே எங்களுக்கு டிஸ்சார்ஜ் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. தட் மீன்ஸ் வெனஸ்டே நேற்று ஈவினிங்கே டிஸ்சார்ஜ் ஆகலாம்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுவே எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்தது. பரவாயில்ல, ஆனஸ்டாக சொல்கிறேன், ஹாஸ்பிட்டலில் இருந்தால் நமக்கு அந்த ஒரு கம்ஃபர்ட் ஃபீல் இருக்காது இல்லைங்களா. நம்ம வீட்டுக்கு போனால் ரொம்ப நல்ல ஒரு ஃபீல் கிடைக்கும் ஹாஸ்பிட்டலில் இருந்து. பட் நான் இவங்களுடைய சர்ஜரினால அவங்களோட ஆக்சுவலி ஏஜ் பார்த்தீங்கன்னா 85. சர்ஜரி பண்ணதுனால அவங்களுக்கு கொஞ்சம் லைட்டாக ட்ரௌசியாக ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. வீட்டுக்கு போயிட்டு திருப்பி வர வேண்டாம் அப்படின்ற ஒரு ரீசனுக்காக நான் 1 day எக்ஸ்டெண்ட் பண்ணி இன்னைக்கு டிஸ்சார்ஜ் ஆகிறோம். எனக்கு எல்லா வகையிலும் மேத்தா ஹாஸ்பிட்டலேருந்து நல்லா சப்போர்ட் கிடச்சிருக்கு. தேங்க்யூ.